முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார்ல, தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, அதாவது கல்யாணம் ஆகிற பெண்களுக்கு 1 சவரன் நினைக்கிறேன், 1 சவரன் வந்து நகை செயின் ஏதோ நகை, அதேமாரி பிறக்கிற குழந்தைகளுக்கு தங்கம், இப்படி தங்கத்தை அவர் வாரி இறைக்கிற திட்டங்களாக கொடுத்துருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தினக்கும் பிறக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான திருமணங்கள் தினம் நடக்குது. இப்போ இதுக்கெல்லாம் தங்கம் எங்கேருந்து வரும்? அவ்வளோதான், பழைய போட வேண்டியதானே. இப்போ ஏற்கனவே கஜானா காலி அப்படின்னு ஒரு இதை போட்டார். கஜானா காலிங்கிற அந்த வார்த்தையே ரொம்ப எனக்கு அது ஒரு மாதிரி, அது ஏதோ யூடியூபர் மாதிரி பேசுகிற ஒரு வார்த்தை மாதிரி எனக்கு தெரியுது. எவ்வளோ செலவு பேப்பரில் இருக்குது, வரவு பேப்பரில் இருக்குது. தொடச்சி வைக்கிறதுனா என்ன, பெட்டி அது உள்ளே கொண்டு போய் வைக்கிறதுக்கு வரி வருவாய் இவ்வளோதான்னு தெரியும், கடன் இவ்வளோதான்னு தெரியும், செலவு இவ்வளோதான்னு தெரியும். கஜானா காலிங்கிறது ஏற்கனவே அந்த மாதிரி பழிய போட்டார். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறார், உலகமே சரியில்லை, பெட்ரோல் கிடைக்கல. என்ன இதை சமாளிக்கிறதுக்கு ஒரு கஷ்டமா? ஒரு 100 பொம்பளைங்களை செலக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு இதை கொடுத்து டூல் கிட்ட கொடுத்துட்டு ஒப்பாரி வைங்க இன்ஸ்டாகிராமில். எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார், அங்கே பாருங்க கல்ஃபில் இதுங்களே தான் கேட்டுச்சு, ஏன் அங்கே போய் ஈரானில் போய் வாரம் நிறுத்தி எல்பிஜியை கொண்டு வேண்டியதுன்னு கேட்ட ஆளுங்கள்லாம் இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, வேறு மாதிரி ஒப்பாரி வைப்பாங்க. எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார், வந்தோடனே இப்படி அவர் வயிற்றில் அடிக்கிறாங்களே, ட்ரம்ப்பும் நெத்தன்யாகவும் சேர்ந்து எங்கள் அண்ணனை பழி வாங்குறதுக்காகவே இப்படி பண்ணுறாங்க, நாளைக்கு இவங்களை விட்டு அழுவு விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது ரொம்ப ஈஸி. அது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் வந்து அரசாங்கத்தை நடத்துறது, அரசாங்கத்தையும் அவங்க நடத்துனாங்கன்னா இது இன்னும் ஈஸி. அது